வணக்கம். இந்த காணொலியில் அவை அஞ்சாமை என்ற அதிகாரம் பார்க்க போகிறோம் திருக்குறளில். ஸோ இந்த எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் வகுப்பு புது புத்தகத்தில் 3rd டேர்மில் தமிழ் புக்கில் 3rd டேர்மில் கடைசியில் இருக்குது. அவை அஞ்சாமை என்ற அதிகாரம் 10 குறள் கொடுத்துருப்பாங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க. முதல் குறள் பாருங்க, வகையறிந்து வல்லவை வாய் சோரார் சொல்லின் தொகையறிந்து தூய்மையவர். ஸோ செகண்ட் ஹாஃப்ல இருந்து பாருங்க, சொல்லின் தொகையறிந்து தூய்மையவர் அண்ணா யாருன்னா, நம்ம ஒரு சொல் சொல்றோம்னா அந்த சொற்கள் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற தன்மையை அறிந்து தூய்மையானவர்கள் பார்த்தீங்கன்னா வகையறிந்து வல்லவை வாய் சோரார். அவையில வகையறிந்துன்னா அவையில இருப்பவரின் வகையறிந்து. இப்போ ஒரு பேச்சாளர் போறாங்கன்னா அவங்க பேசக்கூடிய விஷயங்கள் என்னன்றது அந்த அவையில கூடியிருப்பாங்க இல்லையா, அவங்க குழந்தைங்களா இல்ல மேரிட் கப்புள்ஸா இல்ல முதியவர்களா, ஸோ அதை பொறுத்து தான் அமையும். அப்படி சொல்லினுடைய அளவை அறிந்து பேசக்கூடிய தூய்மையானவங்க பார்த்தீங்கன்னா அந்த அவையில இருப்பவர்களுடைய வகையை அறிந்து வல்லமை வாய் சோரார், அந்த வகையை அறியக்கூடிய வல்லமை அவங்க கிட்ட இருக்கு. வல்லவை என்ன வல்லமை, அவங்களுடைய ஆற்றல், அப்படி ஒரு ஆற்றல் அவங்க கிட்ட இருக்கிறதால வாய் சோறாரன்னா வாய் சோர்ந்து போய் கூட தப்பா எதுவும் சொல்ல மாட்டாங்க. தவறுதலா வாய் சோர்ந்தன்னா வாய் கொளறுபடியாகி டங் ஸ்லிப் ஆகுது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த அது போல வாய் சோர்ந்து கூட எதுவும் தவறுதலா எதுவும் சொல்ல மாட்டாங்கன்றத மீன் பண்றாங்க முதல் குறள். ஸோ வகையறிந்து வல்லவை வாய் சோரார், அவையில் இருப்பவர்களுடைய வகையை அறிந்து பேசக்கூடியவங்க தவறுதலா கூட அவங்க வாயில இருந்து எதுவும் சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்ல மாட்டாங்கன்னா சொல்லின் தொகை அறிந்து தூய்மையவர், அந்த ஒரு வார்த்தை பேசினா இதனுடைய தாக்கம் இந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ட்டு தூய்மையை அறிந்தவங்க வாய் தவறி கூட பார்த்தீங்கன்னா தவறுதலா சொல்ல மாட்டாங்கன்றத முதல் குறள்ல சொல்லியிருக்காங்க. இரண்டாவது பாருங்க, கற்றாருள் கற்றார் எனப்படுபவர். ஸோ கற்றாருள் கற்றார்னா படிச்சவங்களையே மிகவும் படிச்சவங்க யாரு அப்படின்னா, கற்றார் முன் கற்ற சொல்ல சொல்லுவார். அதாவது படிச்சவங்களே மிகவும் படிச்சவர் யாருன்னா, நல்ல படிச்சவங்களுக்கு முன்னாடி போய் நம்ம படிச்சதெல்லாம் தெளிவா சொல்றோம் இல்லையா, அவங்க தான் படிச்சவங்களையே அதிகமா படிச்சவங்க, மிகுதியா படிச்சவங்க அப்படின்ற ஒரு பொருளை கொடுக்குது. கற்றாருள் கற்றார் எனப்படுபவர், கற்றார் முன் படிச்சவர்கள் முன்னாடி அவங்க படிச்சதை எல்லாம் தெளிவா சொல்லக்கூடியவங்க, கற்ற சொல்ல சொல்லுவார். தேர்ட் ஒன் பாருங்க, பகை அகத்து சாவார் எளியர், அரியர் அவை அகத்து அஞ்சாதவர். பகைன்னா இப்போ ஒரு பகை நாட்டோட போர் புரியுறோம்னா எல்லாருமே போயிட்டு அவங்களோட போர் புரிஞ்சு சாவாரன்னா இறந்துருவாங்க, செத்து போயிடுவாங்க. அது ஒரு எளிதான விஷயம்தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பகை நாட்டோட போரிட்டு இறந்து போறது எளிதான விஷயம். அரியர் அரிது அரிய விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அவையகத்து அஞ்சாதவர். ஒரு அவையில போயிட்டு பேசணும் இல்லையா, படிச்ச மேதைகள் முன்னாடி பேசுறோம் இல்லையா, அதுதான் அரிதான விஷயம். இது எல்லாருமே பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அரியர் அவையகத்து அஞ்சாதவர், அவையில போயிட்டு அஞ்சாம பேசுறவங்க அரிதான விஷயம், ஒரு சிலர் தான் இருக்காங்கன்ற மீனிங்ல சொல்லியிருக்காங்க. ஸோ தேர்ட் ஒன் பகையகத்து சாவார் இளையர், போர்க்களத்துல போயிட்டு யார் வேணா போய் செத்து போயிடுவாங்க, அது எளிதான விஷயம்தான், அவையில அஞ்சாம பேசுறது அரிதான விஷயம்ன்றத சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் ஒன் பாருங்க, கற்றார் முன் கற்ற சொல்ல சொல்லி தாம் கற்ற மிக்க அருள் மிக்க கொள்ளல். கற்றார் முன்னா மேதைகள் நிறைய படித்தவங்களுக்கு முன்னாடி கற்ற சொல்ல சொல்லி நம்ம படிச்சதை சொல்லுவோமா, சொல்லிட்டு தாம் கற்ற மிக்காருள் மிக்க கொள்ளல் அப்படின்னா நம்ம படிச்சதெல்லாம் அவங்க கிட்ட படிச்ச மேதைகள் முன்னாடி சொல்லிட்டு அவங்க நிறைய தெரிஞ்சு வச்சிருப்பாங்க இல்லையா, அது அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். மிக்காருள் மிக்க கொள்ளல், மிக்காருள்னா மிகவும் கற்றவர், மிக்கன்னா அதிகமாக. ஸோ ரொம்ப படிச்சவங்க அதிகமா தெரிஞ்சு வச்சிருவங்க கிட்ட என்ன தெரிஞ்சு வச்சிருக்காங்கன்றதை நம்ம கேட்டு என்ன பண்ணணும், தெரிஞ்சுக்கணும்ன்றத சொல்றாங்க. ஸோ படிச்சவங்க முன்னாடி நம்ம படிச்சதை
வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து சொல்றோம், சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க தெரிஞ்சு வச்சிருக்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம அதிகமா வந்து தெரிஞ்சுக்கிறோம்ன்றத 4th ஒன்ல வந்து சொல்லியிருக்காங்க. கற்றார் முன் கற்ற சொல்ல சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க கொளல். 5th ஒன் வந்து பாருங்க, ஆற்றின் அளவறிந்து கற்க அவை அஞ்சா மாற்றங் கொடுத்தற் பொருட்டு. இப்போ ஒரு ஆறை வந்து கடக்கிறோம் அப்படின்னா அதனுடைய ஆழம் தெரிஞ்சாதானே நம்ம கடக்க முடியும். அது போல ஆற்றின் அளவறிந்து கற்க, ஸோ ஆற்றை கடக்கணும்னா அதனுடைய ஆழம் தெரியணும். அது போல அவையஞ்சா மாற்றம் கொடுத்தார் பொருட்டு. ஒரு அவையில போய் பேசுறோம்னா அந்த அவையில போய் அவைக்கு அஞ்சாம போய் பேசணும். அப்படி பேசணும்னா என்ன பண்ணணும், அந்த அவையில வந்து யார்கிட்ட பேச போறோம். இப்போ ஒரு குழந்தைகள் சம்பந்தமா பேசுறோமா, பெரியவர்கள் கிட்ட பேசுறோமா, முதியவர்கள் கிட்ட பேசுறோமா, அப்படி பேசினா அவங்க அதுல இருந்து நம்ம சொல்லக்கூடிய பேச்சில இருந்து எதிர்த்து, அதாவது ஏதாவது ஒரு கேள்வி கேட்கறாங்கன்னா அது பதில் சொல்ற அளவுக்கு வந்து நம்ம அதை வந்து படிச்சிருக்கணும். படிச்சாதான் என்ன பண்ண முடியும், அந்த அவையில அஞ்சாம போய் நம்ம வந்து பேச முடியும். அதுதான் ஆற்றின் அளவறிந்து கற்க. அது போல ஆறு கடக்கிறோம்னா ஒரு அளவு தெரியணும். அது போல ஒரு அவையில பேசுறோம்னா எந்த அளவுக்கு வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து நூல்களை வந்து கத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. மாற்றம் கொடுத்த பொருட்டு. ஸோ இந்த மாற்றம் கொடுத்தற் பொருட்டுன்னா கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பயப்படாம அஞ்சாம பதில் சொல்றது என்ற பொருள் வந்து வரும். மாற்றம் கொடுத்தற் பொருட்டுன்னா அவை அஞ்சா மாற்றம் கொடுத்தற் பொருட்டுன்னா அவையில அஞ்சாம அங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடியது என்ற மீனிங் வந்து வரும். 6th ஒன் வந்து பாருங்க, வாளோடு என் வன்கண்ணர் அல்லாருக்கு நூலோடு என் நுண்ணவை அஞ்சுபவருக்கு. வாளோடன்னா நம்ம போர்ல பயன்படுத்துவோம் இல்லையா, வாள் வந்து வன்கண்ணர்னா வலிமை என்ற பொருள் வந்து வரும். ஸோ அந்த வலிமை அல்லாருக்கு, வலிமை அல்லாருக்குன்னா வலிமையே இல்லை, அவங்க கிட்ட வாள் இருந்து ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கா, போர்க்களத்துல வந்து வலிமை இல்லாத ஒருத்தர் வந்து வாள் வச்சுட்டு இருக்காரு, அதனால பயன் ஏதாவது இருக்கா, எதுவுமே இல்லை. அது போல நூலோடு என் நுண்ணவை அஞ்சுபவருக்கு. நுண்ணவைன்னா நுண்ணறிவு உடையவர்கள் கூடிய அவையில பேச அஞ்சுபவருக்கு வந்து நூலு படிச்சு என்ன பயன் அப்படின்னு சொல்றாங்க. நூலோட என்ன அவங்களுக்கு சம்பந்தம் இருக்கு அப்படின்ற மாதிரி குறிப்பிடுறாங்க. ஸோ ஒருத்தர் வந்து வாள் வச்சுட்டு இருக்காங்க, பட் வலிமை இல்லை அவருக்குன்னா அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை போர்க்களத்துல. அது போல அறிவுடையவர்கள் கூடிய அவையில ஒரு விஷயத்த பேச வந்து பயப்படுறாங்கன்னா அவங்க நூல்கள் கற்றும் வந்து பயன் இல்லை அப்படின்ட்டு கேட்குறாங்க. நூல்கள் கற்று என்ன பயன் அப்படின்ற மாதிரி கேட்க வர்றாங்க. வாளோடு என் வன்கண்ணர் அல்லாருக்கு நூலோடு என் நுண்ணவை அஞ்சுபவருக்கு. 7th ஒன் வந்து பாருங்க, பகை அகத்து பேடிகை ஒள்வாள் அவை அகத்து அஞ்சுமவன் கற்ற நூல். இப்போ பகை கொண்ட ஒருத்தரோட போரிடுக்கும் போது பேடிகை என்ன கோலை, ஒள்வாள்னா பிரகாசிக்கும் வாள். ஸோ கோலை வந்து ஒரு பிரகாசிக்க ஒரு வாளை வச்சுட்டு பகை நாட்டோட போரிடுற இடத்துல இருக்காங்கன்னா அதனால ஏதாவது யூஸ் இருக்கா, இல்லை. அது போல அவை அகத்து அஞ்சுமவன் கற்ற நூல். அது போல ஒரு அவையை கண்டு அஞ்சுறான் இல்லையா, அவன் கத்துக்கிட்ட நூலும் வந்து அந்த கோலை வச்சிருக்கிற வாளை போலதான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு பகை கொண்ட நாட்டோட போரிடும் போது கோலை வந்து ஒரு வாள் வச்சிருக்கான். அது போலதான் எதுன்னு சொல்றாங்க, அவைக்கு அஞ்சி அவர் படிச்ச விஷயங்களை சொல்ல மாட்டார் இல்லையா, அவையில பயந்து இருப்பார் இல்லையா, அது அவர் கற்ற நூலும் அப்படிதான் அப்படின்னு சொல்றாங்க. பகையகத்து பேடிகை ஒள்வாள் அவையகத்து அஞ்சுமவன் கற்ற நூல். பேடிகை என்ன கோலை, ஒள்வாள்னா பிரகாசிக்கும் வாள். அடுத்து வந்து பாருங்க 8th ஒன், பல்லவை கற்றும் பயன் நிலரே. ஸோ பயன் நிலரே அப்படின்னு சொல்றாங்க. பல்லவை என்ன பல விஷயங்களை கற்றும் பயனே இல்லையா. எப்போன்னா நல்லவையில் நன்கு சொல்ல சொல்லாதார். நல்ல அவையிலன்னா இந்த அறிவுடையவங்கெல்லாம் நிறைஞ்சிருப்பாங்க இல்லையா, அந்த அவையில நல்ல சொல்ல முடியாதவங்க வந்து பல விஷயங்கள்ல கற்றும் வந்து பயனே இல்லை, பயமிலரே பயன் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. பல்லவை கற்றும் பயமிலரே நல்லவையுள் நன்கு சொல்ல சொல்லாதார்.
9th ஒன் வந்து பாருங்க, கல்லாதவரின் கடை என்ப கற்றறிந்தும் நல்லார் அவை அஞ்சுபவர். கல்லாதவர்னா படிக்காதவங்க, படிக்காதவங்களை விட கடைசி யாரு? கடை என்பன்னா கடைசி என்பாங்களாம். யாரை வந்து படிக்காதவங்களை விட கடைசி என்பாங்கன்னா கற்றறிந்தும் நல்லார் அவை அஞ்சுபவர். நிறைய விஷயங்களை படிச்சிருக்காரு, எல்லாமே தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தும் நல்லாரன்னா அறிவுடையவர்கள் நிறைந்த அவையில பேச அஞ்சுபவர் வந்து எதற்கு சமமா? படிக்காதவங்களை விட சமம் கூட இல்லை, படிக்காதவங்களை விட கடைசி, அவங்களுக்கு பின்னாடி அப்படின்னு சொல்றாங்க. கல்லாதவரின் கடை என்ப கற்றறிந்தும் நல்லார் அவை அஞ்சுபவர். இங்க நல்லாரன்னா அறிவுடையவர்கள் நிறைந்த அவைக்கு அஞ்சுகின்றவங்களை வந்து குறிக்கும். நல்லாரன்னா அறிவுடையவர்கள். ஸோ கற்றறிந்தவங்க வந்து அந்த அவைக்கு அஞ்சுவாங்க இல்லையா, அவங்க வந்து படிக்காதவங்களை விட கடைசி அப்படின்னு சொல்றாங்க. 10வது குறள் வந்து பாருங்க, உலர் எனினும் இல்லாரோடு ஒப்பர். உலர் எனினும்னா உயிரோடு இருக்காங்க, இருந்தாலும் இல்லாரோடு ஒப்பர்னா இறந்தவங்களோடு சமமானவர் அப்படின்னு சொல்றாங்க. உலர் எனினும், உலரன்னா உயிரோடு இருக்காங்க, இல்லாரோடன்னா இறந்தவர். ஸோ உயிரோடு இருக்காங்கன்னாலும் அவங்க இறந்தவரோட ஒப்பிட்டு சொல்றாங்க, இறந்தவருக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. யாரு அப்படின்னா கலன் அஞ்சி கற்ற சொல்லாதார். கலன் அஞ்சின்னா அந்த அவை, கற்றறிந்தவர்கள் கூடிய அவையில அவங்க படிச்சதை வந்து சொல்ல முடியாம இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இறந்தவங்களுக்கு ஒப்பானவர். உயிரோடு இருக்காங்களே காணி பட் இறந்தவருக்கு ஒப்பர் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. உலர் எனினும் இல்லாரோடு ஒப்பர் கலன் அஞ்சி கற்ற சொல்லாதார். கலனஞ்சி என்ன? அவைக்களம், அந்த கற்றவர்கள் நிறைந்த அவைக்களத்துல அஞ்சுகின்றவர்கள். ஸோ இந்த 10 குறள் ஒரு வாட்டி ரீகேப் மட்டும் பார்ப்போம். வகையறிந்து வல்லவை வாய் சோரார் சொல்லின் தொகையறிந்து தூய்மை எவர். கற்றாருள் கற்றார் எனப்படுபவர் கற்றார் முன் கற்ற சொல்லச் சொல்லுவார். பகையகத்து சாவார் எளியர் அரியர் அவையகத்து அஞ்சாதவர். கற்றார் முன் கற்ற சொல்லச் சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க கொளல். மிக்காருள்னா மிகவும் கற்றவர், மிக்க கொளல். மிக்க அப்படின்னா அதிகமாக. ஸோ அது சேர்ந்து வந்திருக்கு, அது வந்து நீங்க பிரிச்சு எழுதிக்கோங்க. மிக்கன்னா அதிகமாக அப்படின்ற பொருள் வந்து வரும். ஆற்றின் அளவறிந்து கற்க அவை அஞ்சா மாற்றம் கொடுத்தற் பொருட்டு. வாளொடு என் வன்கண்ணர் அல்லாருக்கு நூலொடு என் நுண்ணவை அஞ்சுபவருக்கு. பகையகத்து பேடிகை உள்வாள் அவையகத்து அஞ்சுமவன் கற்ற நூல். பல்லவை கற்றும் பயமிலரே நல்லவையுள் நன்கு சொல்லச் சொல்லாதார். கல்லாதவரின் கடையென்ப கற்றறிந்தும் நல்லார் அவை அஞ்சுவார். உலரெனினும் இல்லாரோடு ஒப்பர் கலன் அஞ்சி கற்ற சொல்லச் சொல்லாதார். அவ்வளோதாங்க, இதோட இந்த அதிகாரம் வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ.